பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 31ஆம் சங்கீதத்தினுடைய 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக நீங்க தேவனை நம்புறீங்களா? உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதவர்கள் தேவனை நம்பவில்லை. ஆனா நீங்க நம்புறீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவரை நம்புறவங்களுக்கு, ஆண்டவரை மனுஷர்களுக்கு முன்பதாக நம்பி நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு முன்பதாக நீங்க அறிக்கையிடும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு பெரிய நன்மைகளாக இருக்கிறதுன்னு இவங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம போகிற சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது, சில இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நமக்குள்ளே சில எண்ணங்கள் வந்துடும். ஆண்டவரை நம்பி நான் எண்ணத்தை பார்த்தேன், என் தேவன் என்ன நன்மையை எனக்கு பெருசா கொடுத்துட்டாரு, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவருக்கு நான் உண்மையாக தான் இருக்கிறேன், அவருக்கு எவ்வளவோ காரியங்களை நான் செய்கிறேன், தினந்தோறும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன், காலையில் ஜெபிக்கிறேன், மாலையில் ஜெபிக்கிறேன், இரவுல ஜெபிக்கிறேன், 3 வேளையும் தவறாது ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக எல்லாம் ஜெபிக்கிறேன், எல்லாமே இருக்குதே. ஆனால் என் தேவன் எனக்கு என்ன நன்மையை கொடுத்திருக்கிறார்? இப்படித்தானே நான் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிற நிலைமையில தானே இருக்கிறேன். சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைமைகள் ஒரு விடுதலையோடு நான் தேவனை ஆராதிக்க முடியல. என் கணவர் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லாத ஒரு நிலைமையில இருக்குது, ஒரு சரியான வருமானம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்குது, என் குடும்பத்துல வியாதியின் போராட்டத்தில் நிற்கிறேன், பாவ சாப கட்டுகள் ஒரு பக்கம் நிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தானே நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். எனக்காக யுத்தம் பண்ண போவது யார்? எனக்காக பேச போவது யார்? எனக்காக காரியங்களை செய்ய போவது யார்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு நமக்குள்ள எழும்புமானால், பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு நீங்க பயந்திருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பதாக, மனுஷர்களுக்கு முன்பதாக கர்த்தரை நம்புகிறவர்களா நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கென்று தேவன் உண்டாக்கின நன்மை மிகவும் பெரிதாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மகனே மகளே, நீ என்ன நம்புற, என்ன விசுவாசிக்கிற, மனுஷர்களுக்கு முன்பதாக என்னை நீ அறிக்கையிடுறதுனால அந்த இடத்துல ஒரு என்ன காரியம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவரை நான் நம்புறதுனால எனக்கென்று பரலோகம் ஆயத்தம் பண்ணினவைகள் மிகவும் பெரியவைகள், மிகவும் பெரிய நன்மைகளை நான் பார்க்க போகிறேன். அந்த நன்மைகளை என் கண்கள் காண போகிறது. அந்த அபிஷேகத்தை நான் பார்க்க போறேன். என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணினது மிகவும் பெரியதுன்னு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறார். ஆனா உலக பிரகாரமான சூழ்நிலைகள்ல சில அதை பார்க்கும்போது, எனக்கு இப்படிப்பட்ட நன்மையா, எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி சூழ்நிலைகளின் நிமித்தம் நாம் சில காரியங்களை நாம் யோசித்துக் கொண்டு இருப்போமானால், பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு சொல்லி நம்மை பலப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, மகனே மகளே, நீ என்ன விசுவாசிக்கிற, எனக்கு பயந்து மனுஷர்களுக்கு முன்பதாக நீர் என்னை நம்புகிறதுனால உனக்குன்னு ஒரு பெரிய நன்மை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இதைதான் இந்த பக்தர் அதை உணர்ந்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, ஆண்டவரே, உமக்கு பயந்தவங்களுக்கும் சரி, மனுஷங்களுக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவங்களுக்கும் சரி, நீங்க பெரிய நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அந்த பெரிய நன்மையில நீர் எங்களை திருப்தியாக்க போறீங்க. இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க பெரிய நன்மைக்கு பாத்திரவான். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குல்ல, ஒரு சின்ன சின்ன காரியங்கள் செய்தாலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய கண்கள் அதை பார்க்குது, தேவன் அதை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, மனுஷங்களுக்கு முன்னாடி நம்புறீங்கல்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின நன்மை பெருசுதான். பெரிய நன்மை ஒன்று ரெடியா இருக்குது. சீக்கிரத்துல உங்க கண்கள் அதை பார்க்க போகிறது. சீக்கிரத்துல ஒரு நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான தடைகளை ஆண்டவர் உடைக்க போறார். அந்த சூழ்நிலை மாறப்போகுது. பெரிய நன்மையை ஆண்டவர்
ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் உண்டாக்கி வச்ச நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு. அந்த பெரிதான நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவரை துதிக்க போறீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைமையில எங்களுக்கு எப்படிப்பட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா, என் கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறீர். என் தேவன் எங்களோட கூட இருக்கிறீர். என் தேவன் என்னோட கூட வாசம் பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, இந்த வசனம் சொல்லுகிறதை போல உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் என் தேவன் ஆயத்தம் பண்ணின பெரியவைகளை நாங்கள் காணப்போகிறோம். அந்த பெரிய நன்மையை என் வாழ்க்கையில் நான் பார்க்க போகிறேன். அந்த பெரிய நன்மையை என் வாழ்க்கையில் நான் காணப்போகிறேன். என் தேவனுடைய கரத்திற்குள்ளாக நான் நிற்க போகிறேன் என்பதை முழுவதுமாக நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அதுக்கு விரோதமாய் நிற்கிற தடைகளை கர்த்தர் பண்ண போறீங்க. உண்மை நாங்கள் அநேகருக்கு முன்பதாக அறிக்கையிட கர்த்தர் கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரத்துக்குள்ளாக அப்படியே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.